அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி டெட்டுலலாம் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரு மாடலை பார்ப்போம். ஒரு சதுரத்தின் பரப்பளவு மற்றும் சுற்றளவு ஆகியவை சமம் என கொடுக்கப்பட்டால் அதன் பக்க அளவு சென்டிமீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் இருக்குது. அந்த சதுரத்தினுடைய பரப்பளவும் சுற்றளவும் சமம்னு சொல்லியிருக்காங்க. எது சமம்னு சொல்லிக்கிறேன். சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு சதுரத்தின் சுற்றளவு ரெண்டும் சமம். இந்த ரெண்டும் சமம்னு சொல்லிட்டு பிறப்பு இப்போ சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலானா பக்கம் இன்ட்டு பக்கம். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலானா பக்கம் இன்ட்டு பக்கம். ஒரு பக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னு வச்சுக்கிறோம். இது சதுரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கத்தை ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சதுரத்தின் பரப்பளவுன்னு சொல்லுவீங்க பக்கம் இன்ட்டு பக்கம். அதுதான் ஏ இன்ட்டு ஏன்னு போட்டிருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி சதுரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுரத்தின் சுற்றளவு 4 பக்கம். இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ அப்படின்னு சொன்னால் 4 பக்கமும் சமம் அப்படின்னு சொன்னால் தான் சதுரமாகும். அப்போ பரப்பளவுன்னா பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ இன்ட்டு ஏ. அதே மாதிரி சதுரத்தின் சுற்றளவு 4த்தையும் கூட்டணும் 4a. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலான்னா 4a. இப்போ 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஈக்குவல் ஆன பிறகு ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 4n. அப்போது இதில் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும், இதில் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். மீதி எவ்வளோ இருக்குது? ஏ ஈக்குவல் டு 4 இருக்குது. அப்போ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பக்கத்தோட அளவு எவ்வளோ? ஏ இஸ் ஈக்குவல் டு 4. எதில் கேட்டுக்கிறாங்க? சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ஆன்சர் என்னன்னு இருக்கும்? ஏ பக்கம் ஏ இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகே, தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.